வணக்கம். இந்த வீடியோவில் 1950 முதல் இன்று வரை தமிழ்நாட்டின் முதல் அமைச்சர்கள் பற்றி பார்க்கப் போகிறோம். 1952இல் முதலில் ஆ. சுப்ராயலு ரெட்டியார் தமிழ்நாடு மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். அவரின் பின்னர் சி. ராஜகோபாலாச்சாரி 1952 முதல் 1954 வரை பதவி வகித்தார். பின்னர் குமாரசாமி காமராஜ் 1954 முதல் 1906 வரை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக ஆற்றல் மிகுந்த பணியாற்றினார். 1963 முதல் 1967 வரை மின்சாமி பக்தவத்சலம் முதல்வராக இருந்தார். 1967இல் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த சி.இ.என். அண்ணாதுரை முதல்வராக ஆனார். 1969 வரை பதவி வகித்தார். அவர் இறந்த பிறகு கே.ஆர். நெடுஞ்செழியன் சற்றே நாட்கள் தற்காலிக முதல்வராக இருந்தார். 1969 முதல் 1976 வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம். கருணாநிதி முதல்வராக இருந்தார். பின்னர் 1977 முதல் 1987 வரை எம். ஜி. ராமச்சந்திரன் எம்.ஜி.ஆர். முதலமைச்சராக இருந்தார். எம்.ஜி.ஆர். இறந்த பிறகு 1988இல் ஜனகி ராமச்சந்திரன் சில மாதங்களுக்கு முதல்வராக இருந்தார். மறுபடியும் 1989 முதல் 1991 வரை எம். கருணாநிதி பதவி வகித்தார். 1991இல் ஜெயலலிதா அஇஅதிமுக சார்பில் முதல்வராக ஆனார். 1996 வரை பதவி வகித்தார். பின்னர் 1996 முதல் 2001 வரை எம். கருணாநிதி மீண்டும் பதவியில் இருந்தார். அதன்பின் 2001இல் ஜெயலலிதா மீண்டும் பதவியேற்றார். ஆனால் ஒரே ஆண்டில் ஆர்.இ. பன்னீர்செல்வம் பதவியேற்றார். 2001இல் ஓ. பன்னீர்செல்வம் சில மாதங்கள் பதவி வகித்தார். 2002இல் ஜெயலலிதா மீண்டும் பதவியேற்றார். ஜெயலலிதா 2006 வரை பதவியில் இருந்தார். பின்னர் 2006 முதல் 2011 வரை எம். கருணாநிதி மீண்டும் பதவியில் இருந்தார். 2011 முதல் 2016 வரை ஜெயலலிதா 4 முறைகள் பதவியில் இருந்தார். இதில் ஒரு இடைவெளியில் ஓ. பன்னீர்செல்வம் தற்காலிகமாக பதவி வகித்தார். 2014, 2015 மற்றும் 2016, 2017 காலங்களில் ஓ. பன்னீர்செல்வம் தற்காலிக முதல்வராக இருந்தார். பின்னர் 2017 முதல் 2021 வரை எடப்பாடி கே. பழனிசாமி முதல் அமைச்சராக இருந்தார். மறுபடியும் 2006-21இல் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த மு. கே. ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதல் அமைச்சராக ஆனார். இந்த வீடியோவை பார்வையிட்டதற்கு நன்றி. மேலும் இத்தகைய வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.